யாழி மேகநாதன் அவர்கள் கப்பல் சின்னத்தில் தலைவராக நிற்கிறாரு காஞ்சி சட்டமன்ற தொகுதிக்கு. இது வரைக்கும் உங்ககிட்ட எல்லா திராவிட கட்சிகளும் வாக்கு பிச்சை எடுக்க வந்திருப்பாங்க. எங்களுக்கு வாக்கு பிச்சை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நாங்கள் எங்களோட உரிமையை கேட்க வந்திருக்கோம். ஏன்னா இவர் இந்த நாட்டு இந்த ஊரில் இந்த மண்ணில் உங்களோட பிறந்தவர். இங்கே என்ன தேவை வேண்டாம் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். உங்களோட தேவை தான் அவரோட தேவையும். என்ன உங்களுக்கு தேவைனாலும் உடனே இவரை அணுகலாம். இன்றைக்கி நீங்கள் ஒரு கட்சிக்காரங்க உங்களை வாக்கு பிச்சை எடுப்பாங்க. நாளைக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி இவர் தன்னோட உரிமையான வாக்கை அவங்கக்கிட்ட கேட்குறாரு. அதே மாதிரி உங்களோட தேவை என்னையோ அதை நீங்கள் நாளைக்கு உரிமையாக இங்கே எங்ககிட்ட கேட்கலாம். இது மற்ற கட்சிங்கிட்ட நடக்காது. அது உங்களுக்கே நல்லா தெரியும். தேர்தல் வரும்போதெல்லாம் உங்கள் வீடு வீடாக வருவாங்க, வாக்கு சேகரிப்பாங்க, மன்றாடி கேட்குறோம், கெஞ்சி கேட்குறோம், காலை பிடிச்சி கேட்குறோம் அப்படின்வாங்க. அதே மாதிரியே தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் இவர் எங்கள் தலைவர் இந்த வாக்கில் இந்த போட்டியில் ஜெயிச்சுட்டு தான் உங்களுக்கு நல்லது செய்யணும்லாம் எதுவும் கிடையாது. ஏற்கனவே இவர் களம் ஆடிட்டு இருக்காரு. இவர் நம்ம காஞ்சிபுரத்தில் பெயர் பலகைலாம் வணிக பெயர் பலகைகள் எதுவுமே தமிழ் இல்லைன்னு சொல்லிட்டு தமிழ் படுத்தணும் அப்படின்றதுக்காக 3 பேரோடு சேர்ந்து போராட்டம் நடத்தி 30 பொதுக்கூட்டம் வீதி வீதியாக நடத்தி தமிழ் படுத்துங்க உங்கள் பெயர் பலகையை தமிழ் படுத்துறதுக்கு நாங்களே பண உதவியும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி 30 பொதுக்கூட்டம் போட்டார். மக்களும் கேட்கல, அரசும் கேட்கல. ஏன்னா அரசுக்கு அதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு தடவையும் அறிக்கை விடுத்துட்டு தான், கடிதம் கொடுத்துட்டு தான் அந்த போராட்டத்தை நடத்தினாங்க. போராட்ட முடிவில் யாரும் கேட்காத பட்சத்தில் நாங்கள் ஆங்கிலத்தில் இருக்கிற பெயர் பலகையில் பெயிண்ட்டை வாரி அரைப்போன்னு சொன்னார். அதே போல் 32 பொதுக்கூட்டம் முடிஞ்ச உடனே அதை அமுல்படுத்தினார். தனியாக சென்று இதை செஞ்சார். 3 பேர், வெறும் 3 பேர் தான். முகிலன் ஐயா, எங்களோட தலைவர் மேகநாதன் ஐயா, சங்கர், இவங்க 3 பேரையும் இதற்காக சிறையில் வச்சாங்க. 18 நாட்கள் ஏதோ கொலை குற்றம் புரிஞ்ச மாதிரி பிணைக்கிறோம் கிடையாது. இவர்களோட தலையை வச்சு உட்கார வச்சுருக்காங்க வேலூர் சிறையில். இங்கே கூட சிறையில் இல்லை, வேலூர் சிறையில் அடிச்சு வச்சுருக்காங்க. எதற்காகனா தமிழ்நாட்டில் தமிழ் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்பதற்காக. இது அரசாணையே இருக்குது, தமிழில் தான் பெயர் வைக்கணும் அப்படின்றது அரசாணையே இருக்குது. அந்த அரசாணையை ஒரு தமிழராக இங்கேருந்து கிளம்பி இந்த அரசாணையை அமுல்படுத்த இவர் சென்றதுக்கு இவர் அனுபவித்த கொடுமை தான் இது. அப்போ நீங்கள் இதிலேருந்து புரிஞ்சிக்கலாம், தமிழ்நாட்டில் தமிழை வச்சு வித்தை காட்டுற திராவிட கும்பல் என்ன பண்ணுது இந்த தமிழருக்கு அப்படின்ட்டு. ஏதோ ஒரு அறிக்கை, ஒரு ஆணை வெளியிட்டோம், பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை விட்டுட்டு நாங்கள் இப்படி பண்ணிடுவோம், அப்படி பண்ணிடுவோம், தமிழ்நாட்டை வென்றுடுவோம், அது இதுன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. 5 வருஷம் கழித்து மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்குது அப்படின்றாங்க. இதை கண்டுபிடிக்க தான் நீங்கள் வந்தீங்களா? ஏன் எங்களுக்கு தெரியாத அவங்க வஞ்சிக்கிறாங்கன்னு நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்லணுமா? இதுக்கு எதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சிந்தனை இருந்ததுன்னா இந்த திராவிட கட்சிகளை அறவே தவிர்த்துட்டு தமிழ் மகனான, உங்கள் மண்ணின் மைந்தனான, உங்கள் வீட்டு பிள்ளை இல்லை, தமிழ் மண்ணின் மைந்தன், அதாவது இந்த மண்ணோட பிள்ளை இவர். உங்களுக்கு என்ன தேவையோ அவர் இது மட்டும் இல்லை, இந்த கட்சி மட்டும் நடத்தலை, அவர் வணிகர் சங்கமும் நடத்திட்டு இருக்காரு. தமிழ் வணிகர்களுக்கு தேவையான என்ன உங்களுக்கு சட்ட சிக்கலோ அல்லது பொருளாதார சிக்கலோ என்னவோ அந்த சிக்கலை தவிர்த்துக்கிறதுக்கு இவர் நீங்கள் என்னைக்கு வேணாலும் அணுகலாம். காஞ்சிக்காக உழைக்கிறதுக்கு ஒரு தன்னிகரற்ற தலைவர் உங்களுக்காக வந்திருக்காரு. அவரை நீங்கள் முழுசாக பயன்படுத்திக்கோங்க. உங்கள் நல்லதுக்கு ஏதாவது நடக்கணும் அப்படின்னா இந்த வாக்குக்கும் அளிச்சும் நீங்கள் ஆதரவு தரீங்க. அப்படி வாக்கு அளிக்காமலும் நீங்கள் இவருக்கு ஆதரவு தந்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரமும் மேம்படும், உங்கள் வாழ்க்கையும் கண்டிப்பாக மேம்படும். ஏன்னா இங்கே ஒரு வணிக தள்ளு வண்டி வச்சு இட்லி விற்றா கூட 11 மணிக்கு மேலே போலீஸ்காரன் என்னமோ கஞ்சா கிராம கடைமுறா போடா அப்படின்றான். வாடிக்கையாளர் கடவுள்னா கடவுள் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ அவன் சீக்கிரம் சாப்பிடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்றான். ஒரு சாப்பாடு வைக்கிற கடைக்காரன் சீக்கிரம் கடையை மூடுங்க, கடை ஏதோ திட்டுறாங்க, போலீஸ் திட்டுறாங்க அப்படின்றாங்க. என்ன சாப்பிட்றானே சாப்பிட்றாங்க. 11 மணிக்கு சாப்பிட்ற அளவுக்கு அவனோட நிலைமை இருக்குது. அவன் வேலை செஞ்சுட்டு 11 மணிக்கு இங்கே வர்ற மாதிரி அவனோட நிலைமை இருக்குது. வணிகமே அவன் 8 மணிலேருந்து தான் ஆரம்பிக்கிறான், கடை போடுறான், இரவு கடை போடுறான், அவன் கடை நடத்துகிறான். இவ்வளோ தானே இங்கே நடக்குது. இது என்னமோ பெரிய விதிமீறல் மாதிரி கடை மூடுறான். அதுவும் ஒரு தகாத வார்த்தையை சொல்லி கடையை, ஒரு வணிகன், ஒரு வியாபாரி, ஒரு முதலாளி, அவனை ஒரு தகாத வார்த்தையை சொல்லி பேசுகிறாங்க. அவரும் அப்படியே அடங்கி ஒடங்கி பயந்து அப்படியே ஐயோ மூடிடுறேன் கடையை அப்படின்ற மாதிரி போகிறாங்க. இந்த சீன்லாம் இந்த காஞ்சிபுரத்தில் இன்னும் நடக்குது. ஆனால் இவர்
மாங்கால் கூட்ரோட்டில் ஒரு கடையில் இதே சீனை போலீஸ் போட்டதுக்கு இப்போ 24 மணி நேரமும் இந்த கடையை நாங்கள் திறந்திருப்போம் அப்படின்னு சொல்லி போராடி ஒரு டீ கடை, இப்போ கூட நீங்கள் போய் நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு கூட நீங்கள் மாங்கால் கூட்ரோட்டில் ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்லாம். இங்கே காஞ்சிபுரத்தில் இருக்குமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் மாங்கால் கூட்ரோட்டில் அதை என் தலைவர் சாதிச்சிருக்காரு. இங்கேயும் எல்லா வணிக பலகையும் தமிழ் படுத்துவார். நீங்கள் வந்து ஆதரவு தந்தீங்கன்னா உங்களோட பேராதரவோடு இன்னும் எண்ணற்ற நலன்களை இந்த காஞ்சிபுரத்துக்கு செய்ய ரொம்ப தயாராக இருக்கார். ஏன்னா அவர் இந்த மண்ணில் பிறந்தவர், இந்த மண்ணுக்கு என்ன தேவை அப்படின்றது எனக்கு அவருக்கு தான் தெரியும். இந்த வாக்குறுதியில் கூட முதல்ல காஞ்சிபுரத்தின் பாரம்பரிய பட்டு வணிகத்தை காக்க அசல் பட்டு விற்கும் கடை தனியாக, போலி பட்டு விற்கும் கடை தனியாக. ஏன் இப்படி இது ரெண்டும் தனித்தனியாக இருக்கணும்னா, மக்கள் உலகத்துல இருந்து இங்கே வராங்க பட்டு வாங்கிறதுக்கு. ஏதோ இங்கே பக்கத்து ஊர்லேருந்து வராங்க, இந்த பட்டியிலேருந்து வராங்க, அந்த பட்டியிலேருந்து வராங்கன்னு இல்லை, உலகத்துலேருந்து வராங்க. இங்கே நல்ல பட்டு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வராங்க. அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி இங்கே உண்மையாக பட்டை உற்பத்தி பண்ணவங்க தான் அதில் லாபம் அடைகிறாங்களா அப்படின்னா சத்தியமாக அது கிடையாது. ஷா வகைராக்கள் அந்த நம்பிக்கையும் இந்த காஞ்சிபுரத்தோட பாரம்பரியத்தையும் முழுமையாக பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க என்ன எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பட்டு சேலைங்க, இது அதுங்க இதுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க தலையில் கட்டி விட்டுறாங்க. அவங்களும் வாங்கிட்டு போவாங்க, சில நாட்கள் வாங்கிட்டு போவாங்க, பல நாட்கள் தொடர்ந்து வாங்கிட்டு போவாங்க. ஆனால் ஒரு நாள் என்னைக்கு இருந்தாலும் உண்மைதான், போலி தான். ஒரு நாள் அவங்களுக்கு அசலான பட்டு இதுதான் அப்படின்னு தெரியறப்போ அவங்க யார் மேலே நம்பிக்கை இழப்பாங்கன்னா, பாபு ஷா மேலேயோ பிரகாஷ் ஷா மேலேயோ நம்பிக்கை இழக்க மாட்டாங்க, ஒட்டுமொத்த காஞ்சிபுரத்து மேலேயே நம்பிக்கை இழந்துருவாங்க. அவங்க திட்டும் போது துப்பும் போது காஞ்சிபுரம் தான் துப்பு வாங்க வேண்டியிருக்கும். இதுக்காக காஞ்சிபுரத்து மேலே கவலைப்பட்டு அசல் பட்டுக்கு ஒரு கடை, போலி பட்டுக்கு ஒரு கடைன்னு நீங்களே பிரித்து வச்சிருங்க அப்படின்னு அவங்களுக்கு அறிவுறுத்துறாரு. இந்த அளவுக்கு இந்த காஞ்சிபுரத்தை நேசிக்கிறதுக்கு இங்கே ஒரு தலைவர் இருக்காரான்னு நீங்களே சிந்திச்சு பார்த்துக்கோங்க. காஞ்சிபுரத்தை நேசிக்கிற ஒருத்தனால தான் இந்த அளவுக்கு சிந்திக்க முடியும். மீதி இன்னும் எண்ணற்ற வாக்குறுதிகள் இருக்கு. அதெல்லாம் இதில் ஜெயிச்சு வந்தது, இந்த தேர்தலில் நாங்கள் ஜெயிச்சு வந்து தான் செய்வோன்னு கிடையாது. இந்த மண்ணில் பிறந்ததுக்கு என் தலைவர் செய்வார், நான் உறுதியாக நம்புகிறேன். அவருக்கு அதனால தான் நான் ஆதரவாக நிற்கிறேன். அதே மாதிரி மக்கள் ஆதரவு கேட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். நன்றி.